அண்மை செய்தி. சுமார் 34 கோடி ரூபாய் அரசு நிதியை தனது குடும்ப நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக ஒதுக்கீடு செய்திருப்பதாக திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவா மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிகார துஷ்பிரயோகம் செய்து மக்கள் பணத்தை தனது குடும்ப நிறுவனத்திற்கு மடைமாற்றம் செய்ததாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் ஆதிரா ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆதிரா ஆனந்த், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். 2024ஆம் ஆண்டு விக்கிரவாண்டியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அன்னியூர் சிவா திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு அவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி மேம்பாட்டு நிதியான 9.36 கோடி ரூபாயையும், முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட 25 கோடி ரூபாயையும் தனக்கு வேண்டப்பட்ட ஹரி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திற்கு எம்எல்ஏ அன்னியூர் சிவா சட்டவிரோதமாக மாற்றியிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பொதுநல மனுவை வழக்கறிஞர் மணி என்பவர் தாக்கல் செய்திருக்கிறார். அதாவது 2024 இடைத்தேர்தலுக்கு முன்பாக ஹரி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் அன்னியூர் சிவாவின் மனைவி வனிதா மற்றும் மைத்துனர் மணிகண்டன் பார்ட்னராக இருந்ததாக அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கு பிறகு அந்த இருவரையும் பார்ட்னரில் இருந்து நீக்கிவிட்டு தனது தாயார் ஜெயலட்சுமியை அந்நிறுவனத்தில் பார்ட்னராக அன்னியூர் சிவா சேர்த்திருக்கிறார். இதையெல்லாம் வைத்து அது சந்தேகத்திற்குரிய பண பரிமாற்றம் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டு இந்த வழக்கை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. சுமார் 34 கோடி ரூபாய் வரை எம்எல்ஏ தனக்கு சொந்தமான அல்லது தனது உறவினர்களுக்கு சொந்தமான நிறுவனத்திற்கு டெண்டர் விடாமல் சட்டவிரோதமாக மாற்றியிருப்பதாக புகார் எழுந்திருப்பது இந்த தேர்தல் நேரத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.